வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கஸ்டமர் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, உங்கள் சாஃப்ட்வேரில் ஸ்டாக் நெகட்டிவில் போனால் வார்னிங் சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் பில்லிங், அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பில்லிங், ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. குறிப்பாக சொல்லணுன்னா இவே பில் எடுக்கலாம், இன்வாய்ஸ் எடுக்கலாம், கவர்மெண்ட் போர்ட்டல் லாகின் இங்கே நீங்கள் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை எடுத்துக்கலாம். இமெயில் வந்து நீங்கள் பேக்கப் டெய்லி எடுக்கிறதுக்கு இமெயில் பேக்கப்பும் நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லை, இன்வாய்ஸ் போர்ட்டலோட லாகின், இவே பில், இது தவிர்த்து நம்ம சாஃப்ட்வேரை இப்போ சேம் எங்களுடைய அப்ளிகேஷனை இன்னொரு ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பில் சொல்லிட்டு அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ஒரு 3 டிஜிட் தான். அந்த 3 டிஜிட் அங்கே நம்ம சொல்லணும்னா அவங்க பர்ச்சேஸ் என்ட்ரியே போட தேவையில்ல. ஜஸ்ட் அந்த 3 நம்பருக்கு போட்டு ஒரு என்ட்ரு அடித்தாங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப மோஸ்ட்லி அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியது தான் நம்ம சாஃப்ட்வேர். ஒரு ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து அக்கௌண்டிங்கோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரிஸுமே எடுக்க முடியும், ஓகேங்களா? அது ஒரு பக்கம். ரெண்டாவது இன்வென்ட்ரி. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்வென்ட்ரி தான். அதுக்கு முன்னாடி நான் டூல்ஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டேட் அண்ட் டைம், சீரியல் அண்ட் ஸ்டாக். ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கில் தான் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, ஐட் ஸ்டாக் ஐட்டம் கோயிங் நெகட்டிவ் டு 0 சேல்ஸ். இது வந்து என்ன பண்ணணும், ஐட் பண்ணணுமா, டோன்ட் ஐடு, இல்லைனா வந்து ஐட் பண்ணுங்கள், அதாவது ஐட்டம் இல்லைனா அதை ஐட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஸோ அந்தமாரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதை வந்து டோன்ட் ஐடுன்னு கொடுத்துறேன். இப்போ மெயினாக நம்ம பார்க்குறது ஐட்டம் கோயிங் டு நெகட்டிவ் சேல் இன் சேல் டைம் எவ்ரி டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா வார்ன் மீ, அதாவது நம்மளுக்கு வார்னிங் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வார்ன் அண்ட் ஆஸ்க் மீ, இது வந்து போடலாமா நம்மள்ட்ட கேள்வி கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வார்ன் அண்ட் ஆஸ்க் மீன்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேலாக இருந்தாலும் சரி, நான் பாயிண்ட் ஆஃப் சேல் போயிடுறேன். பாயிண்ட் ஆஃப் சேல் போயிட்டு ஓகேங்களா. ஸோ பில் நம்பர் போட்டு ஸோ டீட்டெயில்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே கஸ்டமர் ஐட்டத்தை வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ கேரி பேக்குன்னு போட்டு ஓகேங்களா. ஸோ கேரி பேக், ஸோ குவான்டிட்டி வந்து ஒரு 2 கொடுத்துட்றேன். 2 கொடுத்துட்டு 10ன்னு கொடுத்துட்டு ஒரு என்டர். இங்கே ஒரு என்டர் அடிக்கும்போது உங்களுக்கு வார்னிங் சொல்லிவிடும். என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாக் இஸ் கோயிங் நெகட்டிவ், டு யூ விஷ் டு அலோவ், நீங்கள் அலோவ் பண்ண போகிறீங்களா, இது நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கும், ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன். இது வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்லையும் உண்டு, சேல்ஸ்லேயும் உண்டு. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் விண்டோவில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வார்னிங் கொடுத்துச்சு இல்லையா. ஸோ இப்போ சேல் விண்டோவில் நான் திருப்பியும் போகிறேன். நியூ, இப்போ சுகர் 1 kgன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 kg கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன், ஓகேவா? இது வந்து ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டாக் எடுத்துக்கும். இதே வந்து பாருங்கள், நான் 100 கிராம் இல்லைன்னா வந்து ஒரு 50 kgயில் 1 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதனுடைய ரேட் வந்து 1800 கொடுத்துட்டு என்டர் அடிக்கும்போது யுவர் ஸ்டாக் இஸ் கோயிங் டு நெகட்டிவ், டு யூ வாண்ட் டு அலோ அப்படின்னு கேட்கும். அதாவது 2 இடத்துலையுமே கேட்குது. பாயிண்ட் ஆஃப் செல்லையும் சரி, நீங்கள் வந்து இங்கேயும் சரி உங்களுக்கு நெகட்டிவ் அலோவ் பண்ணணும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இதிலே வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஆப்ஷன்ஸில் பாருங்கள், நீங்கள் அதே சேமில் ஸ்டாக்கில் வார்ன் மீன் போட்டோம், டோன்ட் அலோவ் நெகட்டிவ் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா உங்களை பில் போடவே அலோவ் பண்ணாது, ஓகேங்களா? சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்ன பண்ணியிருப்பாங்க, பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமல் இருப்பாங்க, இல்லை ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ப்ராப்பராக என்ரோல் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அது பண்ணாங்களா பண்ணலையான்னு அந்த கன்ஃபியூஸ்டு இல்லாமல் இந்தமாரி நம்ம வார்னிங் செட்டிங்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கம்பல்சரி இந்த ஐட்டம் வந்து நம்மள்கிட்ட இல்லை, அதனால் நம்ம வந்து கம்பல்சரி இதுக்கு வந்து பில் நம்ம போட்டு தான் ஆகணும், ஐ மீன் பர்ச்சேஸ் என்ட்ரி இல்லை ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அவங்களுக்கு செல்ஃபாகவே தோணும், ஓகேங்களா? ஸோ இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அலோவ் நெகட்டிவ் ஸ்டாக் என்ட்ரி அலோவ் பண்ணுங்கள், இல்லை வார்ன் பண்ணுங்கள், இல்லை வார்ன் அண்ட் ஆஸ்க் மீ என்ன கேட்குற மாதிரி டோன்ட் அலோவ் நெகட்டிவ் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஸோ சேமு. ஸோ நான் பாயிண்ட் ஆஃப் சேல் போகிறேன். இப்போ வந்து அலோவே பண்ணக்கூடாது நம்மளுக்கு, ஓகேங்களா? ஸோ தென் என்டர். ஓகே, இப்போ நான் சுகர் 50 kg 1 குவான்டிட்டி 1850 தென் போட்டு இங்கே பாருங்கள். தென் இங்கே என்ட்ரி அடிச்சிங்கனாலும் தெரியும், என்டர் அடிக்கும் போது கோயிங் டு நெகட்டிவ் ஸ்டாக் -202
ஐட்டம் சோல்டு 1, யூ கைண்ட்லி டீக்ரீஸ் த குவான்டிட்டி சோல்டு, மேட்ச் யுவர் ஸ்டாக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டாக் வார்னிங் வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டோன்னா அலோவே பண்ணாது உங்களை. ஸோ இந்த பில்லே நம்ம என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஸோ நெகட்டிவ் ஸ்டாக் இருந்ததுன்னா அலர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. இது மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெமோ பாருங்கள். எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் உடனே பை பண்ணாதீங்க. உங்கள் அர்ஜென்சிக்கு எந்த சாஃப்ட்வேர் இருந்தால் செல்ஃபாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸை வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை நான் எதிர்பார்த்த ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை, இது பண்ணுவாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.